அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ஏன் மேல ஏன் சார் பழி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, அவர் பழி போட்டது இருக்கட்டும். 12 மணிக்கு கூட்டத்துக்கு வரேன்னு ஏன் சார் நீங்க 7 மணிக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு சார் உங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் கூட்டம்? ஆம்புலன்ஸ்ல மக்களை கொண்டு போகும்போது இது யாருப்பா எங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விளையாடுறதுன்னு நக்கலா வேடிக்கைத்தனம் பண்ணி அஞ்சறிவு உள்ள ஜீவன் கூட பண்ணாதத பண்ணீங்க இல்லையா? அது ஏன் சார் பண்ணீங்க? நிலைமை மோசமா போகுது, மக்கள் வந்து கொத்து கொத்தா விழுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வளர்ந்து கிட்டவே உங்க கட்சியில இருக்கானே அவனை கூப்பிட்டு ஆதவ அர்ஜுனா நான் பேசவா இல்ல நான் கண்டினியூ பண்ணவா ஸ்டாப் பண்ணவான்னு கேட்டீங்களே, அது ஏன் சார் பண்ணீங்க? மக்கள் உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சுதா? உங்க கூட்டத்துல இருந்து சில தற்குறிகள் வந்து பேசினாங்க இல்லையா? டெட் பாடியை கொண்டு வந்து கூட்டத்துல போட்டாங்க, வந்தவங்களை ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது இல்லையா? கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாது. கொஞ்சம் கூட சோத்துல உப்பு போட்டு தானே சார் சாப்பிடுறீங்க? இத்தனை பேரை கொன்னுட்டு ஓடி ஒழிச்சு பிரஸ்காரங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம திரும்பி கூட பார்க்காம ஓடிக்கிட்டு ஏங்கள் இந்த வேலை உங்களுக்கு? இது எல்லாத்தையுமே திமுக தான் பண்ணுச்சு அப்படின்னா அத்தனை கேமராவை பறக்க விட்டீங்களே அங்கள் நீங்க. அந்த கேமரால இருந்து எடுத்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் படம் போட்டு காட்ட வேண்டியதானே? இந்த பாரு திமுக பண்ணிருக்கு, இல்லன்னா அவங்கதான் பண்ணாங்கிறத காட்ட வேண்டியதானே? ஏன் அங்கள் காட்டல? என்ன அங்கள் பயமா? ஆனா ஒண்ணு விஜய் அங்கள், நீங்க இப்ப நடிக்கிறதுல ஒரு 50% இல்ல 20% நீங்க நடிச்சிருந்தீங்க திரையில அப்படின்னா இடையில புடுங்கணும்னு நினைச்சீங்களே சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம், அது தானாவே வந்திருக்கும்.